ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பாரம்பரியமான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலாம், அதுவும் பருப்பு உருண்டைகள் உடையாமல் எப்படி செய்யலாம் அப்படின்றதெல்லாம் டிப்ஸ் வந்து நான் இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு வந்து சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரெசிபி டேஸ்ட்டு வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம், எதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நம்ம பருப்பு உருண்டை குழம்புக்கு வந்து நமக்கு வந்து கடலப்பருப்பு தான் வேணும். நான் வந்து கடலைப்பருப்பு ஒரு 3/4 பங்கு எடுத்திருக்கேன். அது கூடவே துவரம் பருப்பு வந்து ஒரு 1/4 பங்கு எடுத்திருக்கேன். 2ம் சேர்ந்து 1 கப் அளவுக்கு இருக்கும். நீங்கள் துவரம் பருப்பு வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கடலைப்பருப்பு வச்சு கூட அது மட்டுமே வச்சு கூட நம்ம செய்யலாம். இப்போ வந்து இது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 தடவை 3 தடவை நம்ம நல்லா கழுவிட்டு இது வந்து ஒரு ஊற வைக்க போகிறோம். 2லேருந்து 3 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் காலையில் 9 மணிக்கு செய்கிறீங்கன்னா ஒரு 6 மணிக்கு அந்த மாதிரி ஊற வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு வந்து ஒரு 3 ஹவர்ஸ் நான் வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஊறி இருக்குது, பருப்பு வந்து நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இது தண்ணி மொத்தமாக நம்ம வடித்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த பருப்பு வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ அந்த பருப்பு கூடவே ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வந்து 2 பங்கா நான் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய ஜாராக இருந்தால் நீங்கள் ஒரே வாட்டி நீங்கள் மொத்தமாக சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா வந்து தண்ணியே சேர்க்காம நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே சமயம் ரொம்ப பருப்பு பருப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது. இந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த பருப்புக்கு தகுந்த அளவுக்கு நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் ஒரு வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி இதுக்கு சேர்த்துருக்கேன். இது கூடவே காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இது எல்லாமே சேர்த்து ஒன்றா பிசைஞ்சிக்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம வடைக்கு செய்கிற மாதிரி செய்யணுன்னாலும் அது இஞ்சி பூண்டும் நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். பாருங்கள், இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு எந்த சைஸுக்கு நம்மளுக்கு உருண்டைகள் தேவையோ அந்தளவுக்கு நம்ம வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய பெரிய உருண்டைகளாக இருந்தாலும் நமக்கு வந்து வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதே மாதிரி நம்ம குழம்புல போடும்போது ஊறுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இந்த அளவுக்கு சைஸுக்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம உருண்டைகள்லாம் பிடிச்சி வச்சாச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அத்தனை உருண்டைகள் வந்து நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம இது வேக வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். சப்போஸ் நீங்கள் வேக வைக்காமல் நீங்கள் டைரெக்டாகவும் குழம்புலையும் போட்டு செய்யலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் பிகினர்ஸ் எல்லாம் செய்யும்போது நம்ம குழம்புல அப்படியே டைரெக்டாக போடும்போது உடஞ்சிருமோ அப்படின்னு பயமாக இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது நல்லாயிருக்கும். அதே சமயம் நல்லா வெந்தும் வரும். நம்ம டைரெக்டாக போடும்போது உங்களுக்கு உடஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து இது ஒரு 15 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம பருப்பு உருண்டைகள் வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கடாயில் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கடலெண்ணெய் சேர்த்தாலும் சரி, நல்லெண்ணெய் சேர்த்தாலும் சரி, உங்களுடைய விருப்பம் தான். இப்போ எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். அது கூடவே கருவேப்பிலையும் 2 வரமிளகாவும் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 பல்லு பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் முழுசாகவும் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா இடிச்சும் சேர்க்கலாம். பூண்டு வந்து நம்ம இடித்து சேர்க்கும்போது இன்னும் வாசனையாக சூப்பராகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், பூண்டு வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த சமயத்தில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து வெங்காயமும் பூண்டும் நல்லா வந்து வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். நம்மளுக்கு வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா நம்ம கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் கூடவே உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து நம்ம வதக்கும் போது வெங்காயம் இன்னும் சீக்கிரமாக வதங்கி வரும். பாருங்கள், இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடலாம். நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வந்து வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் நான் வந்து 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்க போகிறேன். தக்காளி வந்து நீங்கள் புளி கம்மி பண்ணிவிட்டு தக்காளி நிறைய சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும்.
இப்போ பாருங்க, இப்போ தக்காளி வந்து நல்லா வதக்கி விடணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்க, தக்காளி, வெங்காயம், பூண்டு நம்ம போட்டது எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. அப்பதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. குழம்போட டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். பாருங்க, இப்போ இந்த சமயத்தில நான் வந்து இந்த குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு 2லேருந்து 2 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நான் வந்து வீட்ல அரைச்ச மிளகாத்தூள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க சக்தி மிளகாத்தூள் சேர்க்கிறதுனால நீங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏத்த மாரி நீங்க சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நம்ம வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும் தான் நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தோம். இப்போ இந்த சமயத்தில இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா வந்து சேர்த்து கலந்து விட்டுருங்க. இது ரொம்ப நேரம் நம்ம அப்படியே கலந்து விடக்கூடாது. மிளகாத்தூள் வந்து லைட்டா நம்மளுக்கு கலர் மாறிடும். அதனால கொஞ்ச நேரம் கலந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம இத நல்லா கொதிக்க விடலாம். பாருங்க, பார்க்கும்போதே சூப்பரா இருக்கு பாருங்க கலர்ஃபுல்லா. இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் இந்த மிளகாத்தூள் வாசனைலாம் போற அளவுக்கு கொஞ்ச நேரம் நம்ம விடுவோம். இது கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி வைக்கலாம். அது நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்க, இப்ப நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. நம்ம போட்ட மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் இது எல்லாமே ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கு. வாசனையும் போயிடுச்சு. இந்த சமயத்தில நான் வந்து கொஞ்சமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து நான் ஊற வச்சு கரைச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு புளி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா, நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. பாருங்க, இப்ப நம்ம தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இது நல்லா கொதிக்க விட போறோம். புளி சேர்த்துட்டு. உப்பு, காரம், புளிப்பெல்லாம் இருக்கான்னு இந்த சமயத்தில நம்ம பார்த்துக்கலாம். இப்ப இது கூடவே நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்துட்டு, இது நல்லா நம்ம கொதிக்க விட போறோம். நம்ம அந்த புளி வாசனை வந்து நம்ம போணும். புளி வந்து நல்லா கொதிச்சு வரணும். அதனால இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம் இது. இப்ப பாருங்க, குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வந்து வேக வச்ச பருப்பு உருண்டைகள்லாம் நம்ம வெந்துருச்சு. இத வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, நல்லா வெந்து ஒட்டாம வருது பாருங்க. இந்த அளவுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஒரு 15 நிமிஷம் நீங்க வச்சீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து கொஞ்சமா தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் வந்து சீரகம். இது 3த்தையும் நம்ம போட்டு அரைச்சு எடுத்துக்க போறோம். பாருங்க, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து நம்ம கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்க, நம்மளுக்கு குழம்பு வந்து சூப்பரா கொதிச்சிட்ருக்கு. நம்ப மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், தனியாத்தூள் அதெல்லாம் சேர்த்துட்டு, அது கூடவே புளியும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிருந்தோம். பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க பார்க்கும்போதே கலர்ஃபுல்லா. இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. புளியோட வாசனையும் நல்லா போயிடுச்சு. இந்த சமயத்தில நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய், சோம்பு, சீரகம் இது 3யும் அரைச்சு வச்சிருக்கிறத நம்ம இதில வந்து சேர்த்துக்க போறோம். அந்த சோம்போட வாசனை, அந்த சீரகத்தோட வாசனை சேர்த்ததுமே அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. அந்த குழம்போட டேஸ்ட்டே அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ தேங்காய் வந்து சேர்த்துட்டு, அது கூடவே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி வந்து நம்ம சேர்த்து நல்லா கொதிக்க விட போறோம். நம்ம பருப்பு உருண்டைகள் சேர்க்கும்போது, அது பருப்பு உருண்டைகள் நல்லா ஊறி நல்லா வந்து திக்னஸ் ஆயிடும் கிரேவி. அதனால இப்பவே இந்த ஸ்டேஜில நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ, அந்த அளவுக்கு சேர்த்துட்டு, நம்ம இது ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். ஒரு 5 மினிட்ஸ் நம்மளுக்கு வந்து அதுக்கு நல்லா ஒண்ணா சேர்ந்து கலந்து, அது கொதிச்சு வரும்போது நம்ம உருண்டைகள் எல்லாம் சேர்த்துக்க போறோம். இந்த சமயத்தில நம்ம தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, காரம்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்ட்டா தான் இருந்தது. நம்ம வந்து கரெக்ட்டான அளவு நம்ம போட்டிருக்கோம். எல்லாமே கரெக்ட்டா இருந்தது. இப்ப இது கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம்.
இப்போ பாருங்கள் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க வச்சுருந்தோம். பாருங்கள் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய பருப்பு உருண்டை குழம்பு வந்து இப்போ ரெடியாக இருக்குது. நமக்கு வந்து இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் நான் எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன்னா, இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு திக்னஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம பருப்பு உருண்டைகள்லாம் சேர்க்கும்போது அது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கொதித்து வரும்போது அந்த பருப்பு உருண்டையில் நல்லா அந்த குழம்பெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு கரெக்டான ஸ்டேஜுக்கு வரும். இப்போ பாருங்கள் நம்ம அந்த பருப்பு உருண்டைங்கள்லாம் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மிதமான தீயில வச்சு நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ எல்லாமே இப்போ உருண்டைகள் எல்லாம் சேர்த்துட்டு நமக்கு வந்து கொஞ்ச நேரம் கலந்து விட்டுடலாம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு கரெக்டான ஸ்டேஜில் கரெக்டாக இருக்குது. பாருங்கள் இப்போ 5 மினிட்ஸ் நம்ம மிதமான தீயில கொதிக்க வச்சுருந்தோம். அந்த பருப்பு உருண்டைகளில் வந்து நம்ம அந்த குழம்பு புளிப்பு, காரம் இதெல்லாமே நல்லா வந்து அது ஊறி இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த பருப்பு உருண்டை சாப்பிடும்போது. பாருங்கள் இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு அந்த குழம்பு வந்து ரொம்ப திக்காவும் இல்ல, ரொம்ப தண்ணியாவும் இல்ல. இந்த சமயத்தில் நம்ம வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அந்த குழம்புல வந்து உருண்டைகள் ஊறும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு பவுலில் மாற்றிக்க போகிறோம். பாருங்கள் அவ்வளோதாங்க நம்மளுடைய பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாரம்பரியமான பருப்பு உருண்டை குழம்பு நம்ம வீட்டிலேயே சூப்பராக செஞ்சு அசத்தலாம். பார்க்கும்போதே பாருங்கள் சூப்பராக இருக்குது. இது சுட சுட சாதம் வச்சு இந்த பருப்பு உருண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த குழம்பு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் உருண்டைகள் உடையாமலும் சூப்பராக பாரம்பரியமான நம்ம பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.